யாரோ யாரோடி பகுதி 4. பரிணாம வளர்ச்சியில் மனித இனம் தோன்றியதிலிருந்து மனம் என்ற ஒன்று இருக்கிறது. அது நிலையற்றது. அதனை அடக்கி ஆண்டால் பல சோதனைகளை தவிர்க்கலாம். ஆனால் மனதை அடக்குவது காற்றை அடக்குவது போன்று இயலாத காரியம். அதுபோலத்தான் ஆகாஷ் மனதை அடக்க முடியாமல் எங்கே போகிறோம், ஏன் போகிறோம், எதை வேண்டி போகிறோம் என்று ஒன்றும் யோசிக்காமல் தன் காரை காஞ்சிபுரம் நோக்கி ஓட்டிச் சென்றான். இப்படி செய்வது அடிமுட்டாள்தனம்தான், மூளை கெட்ட செயல்தான், புரிந்துதான் இருந்தது. இப்படி முகம் கூட பார்த்தறியாத பெண்ணால் தான் பாதிக்கப்படுவோம் என்று அவன் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. கல்யாண சேலைகளுக்கு மிகவும் பெயர் பெற்ற ராசியான அந்த சேலை கடை முன் தன்னுடைய பென்ஸை நிப்பாட்டினான். இறங்கி கார் கதவை பூட்டிவிட்டு பேண்ட் பாக்கெட்டில் சாவியை போட்டான். 6 அடி உயரத்தில் மா நிறத்தில் மணல் வண்ண நிற பேண்ட், வெள்ளை நிற முழுக்கை சட்டையில் மிகவும் வசீகரமாக இருந்தான். அந்த கலையான முகத்தில் கண்கள் வெகு கூர்மையாக இருந்தன. சில நொடிகள் கூட விரயம் செய்வது பிடிக்காது அவனுக்கு. நடையில் எப்பொழுதும் ஒரு வேகம் இருக்கும். வேலையிலும் புயல்தான். அப்பேற்பட்டவன் இன்று மெதுவாக அந்த பெரிய கடையில் நுழைந்தான். மெல்ல நாற்புறமும் கண்களை சுழலவிட்டபடி நடந்தான். அவனை கண்டதுமே பெரிய பார்ட்டி என்று ஓடி வந்த கடை சிப்பந்திகளை தன் கைகளால் அமர்த்தினான். இந்த பச்சை இல்லை, அதோ அந்த பச்சை எடுத்து காட்டுங்க என்று பக்கத்திலிருந்து வந்த குரலில் சரேல் என்று திரும்பினான். கண்கள் அகல மறுத்தன. இவள்தான், இவளே தான், இவளின்றி வேறு யாரும் இருக்க முடியாது என்று நெஞ்சம் அடித்து கொண்டது. அங்கே பிரணத்திதான் கடையை 2ஆக ஆக்கி கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட இந்த மாநிறம்தான். ஆனால் இந்த ஜரிகை வேலைப்பாடு வேண்டாம். சின்ன சின்ன பூக்கள், ரோஜா பூ கொத்து வேலைப்பாடு அமைத்து இருக்குமா என்று பிரணத்தி கண்கள் ஆர்வமாக கேட்க, பிரணா, பச்சை நிறம் கேட்டாய், கிடைச்சாச்சுல்ல, அப்புறம் என்ன ரொம்ப பர்டிகுலராக வேலைப்பாடு பற்றியெல்லாம் கேட்கிற, இதெல்லாம் எங்கிருந்து படிச்ச என்று சுப்ரஜா மெதுவாக பிரணத்தியிடம் கிசுகிசுக்க, அதற்குள் கடைக்காரன் 10-15 புடவைகள் டிசைனாக எடுத்து போட, எல்லாவற்றையும் பார்த்த பிரணத்தி உதட்டை பிதுக்கியபடி, அம்மா, பச்சை நிறத்தில் நான் சொன்ன மாதிரி புடவை இல்லை என்றால் எனக்கு வேண்டாமா என்றால் பிடிவாதமாக. அதற்குள் யாரிடமோ பேசியபடி வந்த ராஜ்குமார், சுப்ரஜா, பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சாச்சா என்றார். இங்கே பிரணா ஒரு சேலை எடுக்கிறதுக்கே இவ்வளவு டைம் எடுத்தாள் என்றால் நாம் இன்னும் 2 நாட்கள் இங்கேயே இருக்க வேண்டியதுதான் என்று கிண்டலாக சுப்ரஜா சொல்ல, அப்பா, நான் நினைத்த மாதிரி புடவை இல்லைப்பா, வேறு கடை பார்க்கலாமா என்று கேள்வி கேட்டாள் பிரணா. இங்கே இல்லை என்றால் வேறு எங்கும் கிடைக்காதுமா, பேசாமல் இருப்பதில் நல்லதா 4-5 எடுத்துக்கொள். அதோ பார், அந்த பச்சை உடம்பு முழுவதும் ஜரிகை, அட்டகாசமாக இருக்கு, எடுத்துக்கம்மா என்று சொல்லியும் தந்தார் அவர். வேணும்னா அக்காவுக்கு அதை எடுத்துக்கலாம், எனக்கு வேண்டாம் என்று உதட்டை கடித்து கொண்டு தலையசைத்து மறுத்தாள் பிரணத்தி. முதலாக தன் வருங்கால கணவன் ஆசையாக கேட்டது கிடைக்காமல் போய்விடுமோ என்று ஒரே தவிப்பாக இருந்தது. அதற்குள் கடை சிப்பந்தி, நீங்க என்ன மாதிரி புடவை வேண்டும் என்று விளக்கமாக எழுதி கொடுங்கள், அட்வான்ஸும் கட்டிவிடுங்கள், 1 வாரத்திற்குள் வீட்டிற்கு அந்த புடவை நெய்து டெலிவரி செய்து விடுவோம் என்றார். பூவாய் மலர்ந்தது பிரணத்தியின் முகம். கடகடவென்று பேப்பரில் அவளுடைய தேவையை எழுதி கொடுத்தாள். பிரணத்தியையே வைத்த விழி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த ஆகாஷ் நெஞ்சில் பிரணத்தி ஓவியமாய் பதிந்து போனாள். ஏதோ ஜன்மமாய் தொடரும் பந்தம் போல. யாரோ யாரோடி பகுதி 5. இவர்கள் புடவையெல்லாம் வாங்கி முடிக்க மணி 2 ஆகிவிட்டது. கடைக்கார பையனின் உதவியுடன் அவர்கள் புடவை நிறைந்த பையை ஆளுக்கொன்றாய் தூக்கி கொண்டு வெளியே வரவும் அது நடந்தது. அரசியல் பிரமுகர் ஒருவரை ஜெயிலில் போட உத்தரவு என்ற செய்தி கேட்டவுடன் அந்த பகுதியில் உள்ள அந்த கட்சியை சேர்ந்த கட்சிக்காரர்களை பார்த்து எதிர்கட்சிக்காரர்கள் கிண்டலடிக்க ஆரம்பித்தது. அடிதடி. முதலில் இருவருக்குள்ளும் ஏற்பட்ட தர்க்கம். பின்பு கட்சியாய் சேர்ந்து ஒருவரை ஒருவர் துரத்தி கம்பு கத்தியுடன் அடிதடியில் இறக்கியது. கடைகளிலும் பஸ்களிலும் கல்லெறிவதிலும் தொடர்ந்தது. தங்கள் சொத்துக்களையே நாசம் செய்தது. ஒரு பெரிய கடையின் ஷோகேஸை சேதப்படுத்தும் நோக்கத்தில் எரியப்பட்டது.
ஷோகேஷின் முன்பு நடந்து வந்த பிரணத்தியின் முகம் நோக்கி வெகு வேகமாக வந்தது. புடவை பைகளில் கவனம் செலுத்தியிருந்த பிரணத்தி அந்த கல் வீச்சை கவனிக்கவில்லை. ஆனால் பின்னோடு வந்த ஆகாஷ் அந்த பெரிய கல்லின் வேகத்தையும் அது தாக்கப்படும் இடத்தையும் பார்த்து தன்னை அறியாமல் ஓ மை காட் என்று வாய்விட்டு கத்தி இமைக்கும் பொழுதில் பிரணத்தியின் இடுப்பில் கை கொடுத்து வேகமாக வலப்புறமாக இழுத்தான். அவன் இழுத்த வேகத்தில் கையில் இருந்த பைகள் எல்லாம் சரிய அதனுடன் சேர்ந்து நிலை தடுமாறி விழப்போன பிரணத்தியை தூக்கி பிடித்து ஆகாஷ் நிறுத்தவும் கலகலவென்ற சத்தத்துடன் கண்ணாடி ஷோகேஷ் உடைந்து கண்ணாடி சிதறல்கள் எங்கும் வேகமாய் சிதறின. இவர்கள் மேலும் கண்ணாடி சில்கள் தெரித்தன. பின்னோடு வந்து மேலும் சில கற்கள் மிச்சமிருந்த கண்ணாடியையும் நொறுக்கின. ராஜ்குமாரும் சுப்ரஜாவும் தன்னிச்சை நிகழ்ச்சியாக பறந்து வரும் கற்களை கண்டு கலவரப்பட்டு வேகமாக கடையின் உட்புறமாக ஒதுங்க மகளும் ஒதுங்குகிறாள் என்று நினைக்க அவள் கவனிக்காமல் புடவை பைகளை பரிசீலனை பண்ணி கொண்டு வருவதைக் கண்டு பிரணா இந்த பக்கம் ஓடி வந்து விடு என்று சொல்வதற்குள் ஆகாஷ் நொடி பொழுதில் அவளை கல்வீச்சிலிருந்து காப்பதற்கும் சரியாகத்தான் இருந்தது. சடசடவென்று பக்கத்து கடைகள் இழுத்து மூட 2 நிமிடத்தில் ஒரே கூச்சலும் குமளியுமாக அந்த இடமே அல்லோல கல்லோல் பட்டது. பிரணா ஒன்றும் ஆகவில்லையே என்று ராஜ்குமாரும் சுப்ரஜாவும் மறுபுறத்தில் இருந்து பதட்டத்தில் மாறி மாறி குரல் கொடுக்க ஷீ இஸ் ஆல் ரைட் என்று குரல் கொடுத்தது ஆகாஷ். பிரணத்தி வெலவெலத்து போனாள். கூச்சலும் அடிதடையுமாக சண்டையும் விட்டு மண்டை உடைந்து ரத்தம் பீரிட ஓடும் ஓரிருவரை கண்டதும் நடுக்கமடைந்த பிரணத்தி தனக்கு ஆதரவாக பக்கத்தில் நின்றவனுடைய கைகளை பயத்தில் இறுக பற்றினாள். சிதறிய கண்ணாடி துண்டு பிரணத்தியின் மணிக்கட்டில் குத்தியதில் குபுக்கென்று ரத்தம் வந்து கொண்டிருந்தது. ஆகாஷுக்கும் தொடையில் 2-3 கண்ணாடி சில்கள் கோடு கிழித்திருந்தன. முகம் சுருக்கி அம்மா என்று வலியில் முனகியபடி பிரணத்தி கையை உயர்த்துவதைக் கண்டு ஆகாஷ் அவள் கைகளை கவனித்தான். உடனே தன்னுடைய கைக்குட்டையில் அவள் மணிக்கட்டில் இரத்தத்தை நிறுத்துவதற்காக அழுத்தி கட்டி விட்டான். அவர்களுக்கு முன்னால் நடந்து சென்ற வயதான தம்பதியர் அடித்து மோதி கொண்டு வந்த கும்பலினால் ஆளுக்கு ஒரு திசையில் விழுந்து கிடந்தார்கள். அரண்டு போய் அழுகையில் குலுங்கி எழும்ப முடியாமல் மீண்டும் கூட்டத்தின் மிதியில் சிக்கிவிடுவோமோ என்று கிளிப்பிடித்த அந்த தம்பதியை ஓடிச் சென்று கை கொடுத்து எழுப்பி ஒரு ஓரமாய் பாதுகாப்பாய் நிற்க வைத்தான். அதற்குள் போலீஸ் ஜீப் ஒன்று விற்றென்று விரைந்து வந்தது. ஜீப் சத்தத்தை கேட்டு வன்முறை கும்பல் சட்டென்று அங்கும் இங்குமாய் சிதறியது. எல்லாம் கண்மூடி திறக்கும் முன் நடந்துவிட்டது. கலவர கும்பல் கலைந்து போக ராஜ்குமாரும் சுப்ரஜாவும் மகளிடம் வேகமாக வந்தார்கள். சுப்ரஜாவும் அவள் கைக்கட்டை பார்த்தவுடன் கலங்கிவிட்டார். அந்த கல் மட்டும் பிரணத்தியின் தலையில் பட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்து பார்க்கவே நடுக்கமாகத்தான் இருந்தது. நான் தான் இந்த பக்கமா வா என்று கத்தினேனே, அப்படி என்ன அக்கம் பக்கம் பார்க்காமல் நடை. ரொம்பவும் கோபப்பட்டார் ராஜ்குமார். அப்பா திட்டவும் கண்ணோரங்களில் கரித்து கொண்டு வந்தது பிரணத்திக்கு. சரி சரி விடு, ஏதோ நம்ம நல்ல காலம், இவர் மட்டும் இல்லை என்றால் என்று கூறியபடி தன் மகளுக்கு உதவி செய்தவனை அவர் கண்கள் தேடின. கூடவே தேடிய சுப்ரஜா அந்த மனிதனை எங்கே காணோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லவில்லை. அவன் மட்டும் சமயத்தில் தன்னை பற்றி கூட நினைக்காமல் உன்னை தாவி இழுக்கவில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும் தெரியுமா என்று கேள்வியோடு முடித்தார். அவனுக்கு மேலும் கண்ணாடி சில்கள் சொருகியதா பிரணத்தி? பாவம், உனக்காகத்தான் அவரும் மாட்டிக்கொண்டார், ஏதாவது சொன்னாரா என்று சுப்ரஜா கேட்கையில்தான் பிரணத்தியின் கண்கள் தனக்கு உதவியவனை அந்த கூட்டத்தில் தேடின. கலவரத்தில் அவன் முகத்தை கூட அவள் நிமிர்ந்து பார்க்கவில்லை. தவறோ?